அந்த மானினியாள் என்ற ஊரோ உங்கள் மனம் நாடிய சுகமே தருமதி மேவிய வனிதாமணி மாமதவேள் சென்றல் தேரோ சிறுவாய் மலர்ந்தே அருளீரோ. உயிலுக்கிணையும் என்ற குழலை தழுவி நின்ற முகமட்டம் அது சென்ற பிம்பமோ பிறநிகர் நெற்றி அவள் கண்டம் சங்கமோ பற்கள் முல்லையோ இடையில்லையோ பற்கள் முல்லையோ இடையில்லையோ மலர் கொல்லையோ வளர் செல்வியோ துடை மகர துவஜன் கோயில் கம்பமோ தங்கள் சக பச்சை நீ உடல்லன் தங்கமோ. வண்டே நேரும் விழி வல்லியா கற்கண்டு தேன் மருவும் சொல்லியா கெண்டு மீனும் மானும் கண்டு நானும் சுழல் வண்டு நேரும் விழி வல்லியா கற்கண்டு தேன் மருவும் சொல்லியா தமிழ் சிந்து பாடி மணி தண்டை ஆடுவதம் கொண்டு ஆடுகின்ற மெல்லியா எந்தன் சிந்தைதான் மகிழ சொல்லையா. காவிய கலையோ சிற்போவிய சிலையோ காவிய கலையோ காவிய கலையோ சிற்போவிய சிலையோ அந்த காமனின் சிலை பூமியின் மீது காரிகையாயுரு மாறி வந்தாளோ காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ காவின் மலர் கொடியோ காவின் மலர் கொடியோ கல்வி கேள்வியில் எப்படியோ உங்கள் காதலி எந்தனின் மாதிரி அன்போடு காமொரு சல்லாபரச கோமள பெண்ணோ கற்பனையின் சீரோ கட்டழகியாரோ கற்பனையின் சீரோ கட்டழகியாரோ அற்புதமின்னோ குணவதி அவளும் உமக்கு தகுந்தவளோ காவிய கலையோ இப்ப ஓவிய சிலையோ காவிய கலையோ இப்ப ஓவிய சிலையோ. அதுகிட்ட இருந்தா என்ன மாற்றம்? சும்மா சொல்ல, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ராத்திரியே போயிட்டானா? ஆமாப்பா. ஏன் போனா? ஏதாவது முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? வரட்டும், பேசிக்கிறேன். ஒண்ணுமில்ல. என்னடி நேற்று ராத்திரி அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்ல, நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ சத்தலாய் மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ, இங்கே இருப்பேன் இல்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியா? கையிலோடு பேச எஜுகேஷன் இல்ல, அழைச்சு போவோம் பெண்ண வழியே. இப்பவே டைவர்ட் பண்ற, அழைச்சு போவலையே, ரத்து பண்ற போவலையே. மரியாதை தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. போதுமா போதும், மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன். அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? என்னை பத்தி கவலைப்படாது, நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்சா தம்பி, நான் வர்றேன். வராத போ, பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சு. ஏன் பெத்த? ஏன் நான் பெத்த?
அவா எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெற்றேன். வேணும் வேணும்னா வேணும். என்ன என்னடி ஓப்பன் சிவா சார் சிவா தங்கச்சி அவங்க எல்லாம் அனுப்பிட்டேன் தங்கச்சி. அது சரி, துரைக்கு சூப் போட்டியா? சூப்பர். நான் என்ன பண்றது, மார்க்கெட் எல்லாம் போய் காலுக்கு அலைஞ்சு பார்த்தேன், காலு கிடைக்கல. எப்படி சூப் போடுறது? மாமா கூட மூளை வேணும்னு சொன்னாரு, அதுவும் தான் கிடைக்கல. நான் என்ன பண்றது சொல்? இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உனக்கு மாத்திரமா கிடைக்கல? கிடைக்கலையே. ஏன் தங்கச்சி, ரொம்ப அவசியமா தேவையோ? இன்னும் இல்லையா? அப்படின்னா நம்ம துரை நாய் சீக்கா தானே இருக்குது, அது காலை வெட்டி வேணா சூப் போட்டுருவோமா? ஏய், நாய் காலை வெட்டி அப்படின்னு தான் நான் சொன்னேன். போடா, நல்லா தேடி பார்த்து வாங்கிட்டு வா. நாய் காலை வெட்டி சூப் போடுறதாம் இல்ல, வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சு. கழுத கழுது, நான் தூக்கி வளர்த்த குட்டி கழுது, இது என்னையே கழுதுன்னு சொல்லுது. காலு கொஞ்சம் நீண்டு போச்சு இல்ல, அதனாலதான் அப்படி பேசுது. சந்திரா, அப்பா போயிட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? அட நீ ஒண்ணு, அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு கும்பமேளாவுக்கு போகணும்னு. அதுக்கு சமயம் வாச்சுது, நேரே போயிட்டாரு போல இருக்கு. இதுக்காக வருத்தப்படலாமா? வாமா. மோகன், மோகன். யார்? பாலுவா? என்ன வேலை அதிகமோ? கலைஞன் கத்திரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா? அழகு ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேனடா நான். வர வர உன் போக்கு மோசமாகிவிட்டது மோகன். உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? மாமனார்? அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே வம்புக்கு வந்து விட்டாய் மடைய. மரியாதை? கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகு ஒரு வேசையின் வீட்டை சுற்றிக் கொண்டே திரிகிறாயே, அதுதான் மரியாதையோ? மோகன், உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தான் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா? என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். கலைச்சேவை? விலைமாதருக்கு பெயர் தேவதாசி, உனது விளையாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலைச்சேவை. நன்றாயிருக்கிறதப்பா உன் பேச்சு. பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயிர வேண்டிய கலையை நீ விலைமாதர் வீடுகளிலே கற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார். முட்டாளே, கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நீ விலைமாதர் என்று வெறுக்கிறாயே, அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள், சுழலும் நயன சுந்தரிகள், தொட்டாரை சுழ வைக்கும் துணியடைகளடா. நீ அனுபவத்தில் குழந்தை, ஆராய்ச்சி இல்லாத முட்டாள். கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாது தம்பி, அகப்படாது. உனது விஷப்பரிச்சை எனக்கு தேவையில்லை. கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி, கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒழித்துவிடும். யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். அந்நிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆச்சரியப்பட்டாயே. பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே. என்னோடு வந்து பார், நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள். அதை வந்து பார். எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார். அழகு பதுமைகளின் அந்தரங்க லீலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியைதானே இப்பொழுது காந்தாவின் மூலம் செய்து வருகிறேன். நீ கலையை காமச்சத்திலே தேடுகிறாய், முடிவு அழிவுதான். உன் ஆராய்ச்சியை மடமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த, கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும். நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும். ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கே இன்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறதா? வேலையில்லாத இந்த நாட்டு மக்கள் வீதிகளை அலையும் போது, தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது, பணத்திமிரனால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டவர்களின் செய்கைக்கு கலைப்போர்வை போட்டுகிறாயே மோகன். இது நியாயமா? இன்று நாட்டுக்கு எது தேவை? கோவை சீமான்
கொங்கு தமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வாழ சோளத்தையும் 1க்கு 100ஆக விளையவிட்டிருக்கிறாரே, அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா? சோறும் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தீர்ந்துவிடும். ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண்பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை. என்னடா நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன், நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே. தாசியாம் தாசி, அவள் தாசி அல்லடா, என் மனதை குகந்த உல்லாசி, என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள், மகராசியடா அவள். அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவரை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ? அது என் குடும்ப விஷயம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா நடந்துக்கிறான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுவான். ஒரு நாள் கூட வீட்டுல தங்குறதே இல்லையா? தம்பி மோகன், 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 என்ன மோகன்? என்ன ஏண்டா இப்படி ஊரை சுத்துற? கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டம் இருக்கிறா பொண்ணு. எடுத்துக்கிட்டு போய் கோவில்ல வச்சுக்கோ. அவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவ. அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது, எனக்கு தெரியுமா? அப்படி என்னடா செய்யற? சொன்னா வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிறா, உனக்கு தெரியல. காலம்பரை எழுந்திருச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே, ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? அவன் பட்டிக்காட்டு பொண்ணுதானே? பட்டிக்காட்டுல பிறந்தவளை வண்டிக்காரனுக்கு கட்டணும், எனக்கு கட்டி இருக்க கூடாது. நீ பட்டிக்காட்டுல பிறந்தவளை ஏண்டா இப்படி கோவிச்சுக்கிற? நான் ஒரு விதமா நடக்கிறேன், ஒரு விதமா நடக்கிறான். பாக்குறவங்க யாரும் செய்யற தப்புன்னு நினைப்பாங்க. காலம்பரை எழுந்திருச்ச உடனே நான் பெட் காஃபி சாப்பிடுறேன், அவ பல்ல விளக்கிட்டு சாப்பிடறான். அதுல எவ்வளவு கேவலம்! எனக்கு எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்கிட்டு சொன்னபடி நடக்கிறாள் அவக்கு. ஒரு வாரமா சொல்றேன், நாகரிகமா இரு, கிராப் வெட்டிக்கோ வெட்டிக்கோன்னு கேட்கலாம். அவ பாவி, அவளையா கிராப் வெட்டிக்க சொல்ற? ஏண்டா இப்படி அநியாயமா கெட்டு குட்டிக்கு வரா போற? நான் மனித வாழ்விலே மனமது போலே பாலி பந்தனில் நாம் எல்லோரும் அனுபவித்த
சொன்ன நாவு கனியதடா துணியில் கொண்டு துணிகொடு பாடி சொன்ன நாவு கனியதடா துணியில் கொண்டு துணிகொடு பாடி உன்னும் மார்போடாது குதிக்கும் கோபம் போலொரு கோபம் குண்டும் உன்னும் மார்போடாது குதிக்கும் கோபம் போலொரு கோபம் குண்டும் மனித வாழ்விலே மனமது போலே வாலி வந்த எல்லாம் எல்லோரும் அனுபவித்ததே இன்பமாகும் அனுபவித்ததே இன்பமாகும் மாதரோடு மயங்கி கழிக்கும் மதுர நலிது பாடி புதிக்கும் காதல் தலையில் இன்பம் தலைகளில் இன்பம் மாதரோடு மயங்கி கழிக்கும் மதுர நலிது பாடி புதிக்கும் காதல் வேணும் தேரும் கலையில் இன்பம் கலையில் இன்பம் உடலத்தில் யாழ்வதில் இன்பம் பொய்மையல்ல பொய்மையல்லையோ உடலத்தில் யாழ்வதில் இன்பம் பொய்மையல்ல பொய்மையல்லையோ பொய்மையல்ல பொய்மையல்லையோ இன்பங்கள் மாதரோடு மயங்கி கழிக்கும் மதுர நலிது பாடி துதிக்கும் காதல் செய்யும் பேரும் ஆமா ஆமா அந்த திருமல் முந்தி இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுல்ல இப்போ. ஆமா 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 சீக்கிரமா கவனிச்சுட்டா ரொம்ப நல்லது கூற. அம்மாவுக்கு ஆண்டு விழா. உடம்பு இப்படி இருக்கே செத்து கொடுங்கன்னு பாக்குறிய. அதுக்கு இல்ல, விசேஷத்துக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலாம் வருவாங்க. அப்போ அம்மா கழுத்துல ஒரு வயிறு நெக்லஸ் கூட இல்லைன்னா பெரிய அவமானமாச்சு. நீங்க இருந்தா ஒரு மாசமா வாங்கி தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன காந்தா, ஒரு வயிறு நெக்லஸ் வாங்கி தர முடியாதவனானா என்ன செய்ய சொல்ற? என் பேருக்கு இருந்த சொத்து பூரா தீர்ந்து போச்சு. மணி மார்க்கெட்டோ ரொம்ப டவுனா போச்சு. அம்மா மேலதான் கொஞ்சம் சொத்து இருக்கு. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் உனக்கு தானே. பொறுமை பொறுமை பொறுமை. அப்பப்பா, வறுமையில் வாடுகிறவர்கள் அல்லவா பொறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். எனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வருது? வர்றதெல்லாம் எனக்கு வருதே தவிர உனக்கு வர்றது அவசரமான வேலை சொன்னா புரியலையே உனக்கு? அட ரொம்ப எக்கச்சக்கமான நிலைமையில இருக்கிறாருன்னு சொல்றேன். யார் சுத்த மரியாதை தெரியாத ஆளா இருக்கிற இந்தப்பா ஒரு முக்கியமான விஷயமா. அவரும் அதை விட ரொம்ப முக்கியமா தான் இருக்கிறார். கோவிய யாரு? மோகன். நீ படிச்சவன் தானே? படிச்சவன் தானேடா. நேரா உள்ள வர்றியே. எப்படி இருப்பணும் ஏதா இருப்பணும். ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிக்க கூடாது. மோகன், அம்மாவுக்கு ரொம்ப கடுமையான ஜுரம். மோகன், டாக்டர் கிட்ட போய் சொல்ற. நான் என்ன டாக்டரா? நிறைய சொல்ல. டாக்டரை கூப்பிடத்தான் உங்ககிட்ட வந்த மோகன். நீங்க வா. 2 பேர் வேணுமா? இந்த ஊரை டாக்டர்களை டோலி கட்டி தூக்கணுமா? கொஞ்ச நேரமாவது ஜாலியா இருக்க விட மாட்டாங்க. சதா ட்ரபிள், சதா தொல்லை, இதே மாதிரி ஆயிடுச்சு. வியாதி தாங்க முடியாம அம்மா ரொம்ப புலம்புறாங்க மோகன். கோவலே வியாதியாம் வியாதி. வியாதி வரும்படி ஏண்டா நடக்கிறாங்க? ரெண்டு வார்த்தை பேசினாவே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிருக்காங்க.
எதுக்கு நான் போயிட்டு ஒரு போறேன். இப்பவே போறீங்களா? இருக்கா அவன் வந்துட்டானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாமா. அவன் எங்க வர போறான்? சந்திரா அழாதம்மா. பிடிச்சவன் உன்னை ஒழுங்கா வச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அவன் புத்தி இப்படி மாறாமையே போயிடுச்சு. அவன் பேர்ல இருந்த சொத்தெல்லாம் தீட்டுட்டான். நீ பாக்கி இருக்கிறது நம்ம பக்கத்து வீடும் என் நகையும் தான். அதையெல்லாம் உன்னோட எழுதி வச்சிருக்கேம்மா. இனிமே அவனை நம்பாதம்மா. நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் வீட்டுக்குள்ளேயே நிறைவேறதா? தம்பி ஏமா அலற? இந்த பொண்ணை அனாதையா தவிக்க விட்டுட்டிய. அனாதை இல்லை அவள், அனாதை இல்லை. அழகான வீடு, ஆதரவுக்கு நீங்கள், பத்தாவதற்கு நான் பேர். ஆனால் உடம்புக்கு என்ன? முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிற. யாரையும் உள்ளால பண்ணாதே, யாரையும் உள்ளால பண்ணாத. அவங்க அம்மா செத்த மாதிரி கடங்காரப்பட்ட செத்தா கூட பாடுறாண்டா இந்த நாள். என்னைக்கு வீட்டுல காலடி வச்சாலும் அன்னையில இருந்து ஒவ்வொன்னா போய்கிட்டே இருக்குது. சாகர வயசா அவங்களுக்கு செத்து இருக்கிறாங்களே, ஏதாவது கொஞ்சமாவது அவளுக்கு கவலை ஏதாவது இருக்குது. அம்மா இரும்பூட்டி சாவு எங்க வச்சிருக்காங்க? எங்க வச்சிருக்காங்க? ஏண்டா அவரு ஏன் அழுவுற? படிச்சோம் அழுவல மாட்டா. இந்த பாட கட்டுற பசங்க, இந்த மோள அடிக்கிற பசங்க எல்லாத்தையும் கூட்டியாந்து இதை பேக் பண்றதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யும். இது வரைக்கும் காந்தா வீட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க அம்மாவுக்கு ஆண்டு விழாவும் இன்னைக்கு, அதை போயிட்டு பண்ணிக்கணும். மோகன், நீ பேசுவது உனக்கே நியாயமாக தெரிகிறதா? பெற்றிருப்பது பெற்று வளர்த்த தாய், அவள் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் நீ ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் இறந்த பிறகாவது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இறுதி கடனை கழிக்க கூடாதா? மோகன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க? நாட்டு பசங்கள் எல்லாம் உள்ள விட்டுங்க. அபாய சங்க மாதிரி பிடிக்கிறான், யாருக்கடா பிடிக்கும்? மோகன், மோகன், சரிங்க அப்படியா? சரி, பார்த்து உட்காரு. உட்காரு
போறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா? இல்ல இல்ல, போனதுக்கு அப்புறம் தான் செத்து போட்டாங்க. வயசாயிடுச்சு, என்ன செய்ய சொல்ற? அது சரி, சாமான் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த இரும்பட்டி சாவி, இனி உன் இஷ்டம் போல செலவு பண்ணு. அம்மாவா அடையாளமே தெரியல. நல்லா இருக்கு, இருக்கட்டும். இதெல்லாம் எடுத்து போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். நீ கொடுக்க நீ போயா? என்ன நீ வேறய்யா, துறை குழாயெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டா இப்படித்தான். ஆமா, ஏய்யா நீ எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு இப்ப வர? ஐயாங்கப்பா. ஐயாவா? எத மோகன், எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? ஆச்சு. எல்லாரும் உன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஆனா போறீங்களா? நீங்க போயிட்டு அம்மா கோச்சுக்குவாங்க. சுடுகாடு எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 மைல் தான் இருக்கும். 2 miles. Very trouble. லைஃப்ல 2 பர்லாம் கூட நடந்ததில்ல, 2 மைல் எப்படி நடக்க சொல்றேன்னு? சுடுகாட்டுக்கு இப்படித்தானே போகணும்? ஆமா துரை, இங்க வந்துட்டா நேரா சுடுகாடு தான். அப்ப பணத்தை நீங்க தூக்கின்னு போங்க, நான் கார்ல பின்னாலே வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். போ. இந்த காசு நேரம் மாமா புடி ராமா, கொஞ்சம் பின்னி என்ன சத்தம் அது? பணம் போது ஏரியாட். உங்க அம்மா பணத்தை தான் தூக்கிட்டு போறாங்க. வா துறை, எழுந்துரு போலாம். பணம் போகுதா? போட்டு போ. மாலை பொழுதில் நறுமஞ்சளரை குளித்து, மாலை பொழுதில் நறுமஞ்சளரை குளித்து, வேலை நினைச்சிட்டு விழித்திருந்து, வேலை நினைக்கிட்டு விழித்திருந்து சூழாகி பெற்றாய், வளர்த்தாய், பெயரிட்டாய், பெற்றாய், வளர்த்தாய், பெயரிட்டாய், பெற்ற பிள்ளை பித்தானால் என் செய்வாய், என் செய்வாய்.